இன்று மதுரவாயல் முக்குளத்தூர் தேவர் சங்கம் 118வது ஜெயந்தி விழாவை தேவர் சங்கம் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் பொதுமக்கள் மற்றும் தேவர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் வரலாறு என்று சொல்கின்றோம். இந்த பூமியில் பிறந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் எல்லாம் வரலாறு படைக்க முடியாது. முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தன்னுடைய 55 வருட வாழ்க்கையை இந்த பூமியிற்காகவும், இந்த மண்ணிற்காகவும், இந்த நாட்டிற்காகவும், இந்த நாட்டு மக்களுக்காகவும் அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரே தலைவர். அதனால்தான் அவர் வரலாறு படைத்தவர் என்று நாம் அனைவரும் கூறுகின்றோம். முத்துராமலிங்க தேவர் அவர்கள் 33 கிராம சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுத்தவர். முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பிறந்த நாளும் அவர் இறந்த நாளும் ஒரே நாளில் வருகின்றது. அதனாலதான் அவருக்கு ஜெயந்தி விழான்னு நம்ம கொண்டாடுறோம். ரெண்டாவது அவர் சித்தர் மாதிரியே வாழ்ந்தவர். முத்துராமலிங்க தேவர் பெருமைக்குரியவர் என்று நாம் சொல்ல காரணம், ஒரு இந்து தாயின் வயிற்றில் பிறந்து இஸ்லாமிய தாயின் வயிற்றில் தவழ்ந்து கிறிஸ்துவ பள்ளியில் கிறிஸ்துவ கல்லூரியில் படித்து பெருமை முத்துராமலிங்க தேவர் அவர் ஒருவரையே சாரும். முடியாது என்பது மூடத்தனம், முடியும் என்பது இயலாத்தனம், முடியும் என்பது மூலதனம் என்று அதன்படியே வாழ்ந்து காட்டியவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். குற்றம் பரம்பரை சட்டம் பிரிட்டிஷ் அரசால் 1871ஆம் ஆண்டு மேற்கு வங்கம், வட மாநிலம் போன்ற பகுதிகளில் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் படிப்படியா தென் மாநிலம், அதுக்கப்புறம் 1924ல இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட்டது பிரிட்டிஷ் அரசால். அந்த சட்டத்தை எதிர்த்து பல தேச தலைவர்கள் போராடினார்கள். அதற்கப்புறம் முத்துராமலிங்க தேவர் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்து பல போராட்டங்களை செய்தார். இந்த சட்டம் ஒரு கடுமையான சட்டம். அந்த சட்டம் எதை அடிப்படையை கொண்டதுனாக்கா, எந்த தப்பு செய்திருந்தாலும் செய்யலனாலும் கூட நாளை 6 மணிக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கைதாக வைக்கணும். ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, காலையில கல்யாணம் முடித்த மணமகனா இருந்தாலும் சரி, சாயங்காலம் போய் அந்த ரேகையை வச்சு வந்தாதான் வீட்டுக்கு வர முடியும். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான சட்டம். அந்த சட்டத்தை எதிர்த்து முத்துராமலிங்க தேவர் ரொம்ப போராட்டங்கள் எல்லாம் முன்வைத்தார். ஒரு கட்டத்தில் கட்ட விரலை வெட்டி எறியுங்கள் என்று சொன்னார். இதை பார்த்து அந்த பிரிட்டிஷ் அரசாங்கமே, என்னடா இந்த அளவுக்கு இவர் போராடுறாரு, இந்த அளவுக்கு ஒரு துணிச்சலா இருக்கிறாரு, வெள்ள வேட்டி வெள்ள சிப்பா நெத்தியில விபூதி போட்டாரா, இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கமே இவரை திரும்பி பார்க்கிற அளவுக்கு பல போராட்டங்களை செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் 1947 இந்த சட்டம் அமல்ல இருந்து விலக்கப்பட்டது. எவன் ஒருவன் சாதியை அடையாளம் வைத்து அரசியல் செய்கின்றானோ அவனை அரசியலுக்கு அருகதை அற்றவன் என்று எடுத்துரைத்தவர். தான் பெற்ற வெற்றிக்கு நாளைக்கு கருத்தை நீட்டுபவனை விட தன்னுடைய தாய் நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தன்னுடைய கருத்தை தூக்கு மேடையில் தொங்கவிட கூட தயாராக துணிந்தவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூறியது, தேவரை போன்று 10 பேர் இருந்தால் போதும், இந்திய அரசியலை, இந்திய தேசத்தையே நம்ம மாற்றி அமைக்கலாம் என்று உறக்க சொன்னவர். அண்ணா மிகச்சிறந்த மேடை பேச்சாளர் என்று நமக்கு எல்லாம் தெரியும். அந்த மேடை பேச்சாளர் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். மகாராஜா சுவாமி விவேகானந்தருக்கு பாராட்டு விழா தெரிவிக்க வேண்டும் என்று பல பெரும் பேச்சாளரை அழைத்தார்கள். அப்பொழுது முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் அழைத்திருக்கின்றார்கள். அந்த கூட்டத்திற்கு நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ஆனா அந்த பழம்பெரும் பேச்சாளர் அந்த கூட்டத்தில் வர முடியவில்லை. உடனே முத்துராமலிங்க தேவரை சுவாமி விவேகானந்தருக்கு பாராட்டு விழா தெரிவிங்கள் என்று சொன்னார். அந்த நேரத்தில் அவர் எந்தவித தயக்கமும் இல்லாமல் 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல, 3 மணி நேரம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிக தெளிவாக பேசினார். அதை பார்த்து நிறைய பேர் பெருமைப்பட்டாங்க. இவருக்கு ஆங்கில புலமை இருக்கின்றது, தமிழ் புலமை இருக்கின்றது அப்படின்னு பேச ஆரம்பித்தார்கள். இதை பார்த்த அந்தப்புறத்து இளவரசி மறுநாள் அவருடைய அரண்மனைக்கு வரவழைத்தார்கள். அங்க போன முத்துராமலிங்க தேவரை, நீங்க நல்லா பேசிருக்கீங்க, நீங்க பேசும்போது பார்த்தேன், உங்க சொற்பொழிவு ரொம்ப அருமையா இருந்தது, அதை விட பேசும்போது பார்த்தேன் உங்களுடைய முகத்தில் இருக்கிற மீசை மிகவும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று தேவரை கேட்டார்கள். தேவர் சொன்னாரு, எனக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த இளவரசி, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு தேசியமும் தெய்வீகமும் தான் எனக்கு பெரியது, எனக்கு திருமணத்தில் விருப்பம் கிடையாது, ஆசை கிடையாது, நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் வீட்டுக்கு வந்துட்டு மறுநாளே ஒரு பெண்ணின் மனதில் சபலத்தை ஆசையை தூண்டுமானால் அப்பேற்பட்ட மீசை எனக்கு தேவையில்லை என்று அந்த மீசையை எடுத்துறாரு. மறுநாள் சொற்பொழி வார்த்தை போகும்போது மீசை இல்லாமல் போறாரு. இப்பேற்பட்ட ஒரு மகத்தான தலைவரை நாம் இப்பொழுது பார்க்கவே இயலாது. எந்த ஒரு பெண்ணின் மனதிலும் ஆசையை வளர்க்கவோ அந்த ஒரு பெண்ணின் சபலத்தை உண்டாக்கவோ அவருக்கு விருப்பமே இல்லாத ஒரு தலைவராக முத்துராமலிங்க தேவர் இருந்திருக்கின்றார்.
இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம். அந்த வாய்ப்பூட்டு சட்டம் 2 பேருக்கு தான் போடப்பட்டது. ஒன்று வட மாநிலத்தைச் சேர்ந்த பால கங்காதர திலகர், இன்னொன்று தென் மாநிலத்தை சேர்ந்த முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு போடப்பட்டது. ஏன்னாக்கா இவர்கள் இருவரும் பேசுவதற்கு பிரிட்டிஷ் அரசால் எந்தவித எதிர்ப்பும் எந்தவித கண்டனமும் எதுவும் தெரிவிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தலைவராக இருந்தார். இவர் இந்த பிரச்சாரத்துக்கு போகும்பொழுதும் எந்த ஒரு இதுக்கு போகும்பொழுதும் பேசக்கூடாது என்று கூட அறிவித்தார்கள். அந்த நேரத்தில் பொதுமக்களை பார்த்து வணக்கம் மட்டும் தான் போட்டு அந்த மீட்டிங் எல்லாம் உட்காருவாரு. அரசியல் தலைவர்கள் தான் பேசுவாங்க. ஆனா அப்படி இருந்தும் பல ஓட்டுகளை வாங்கி பல இதுல முன்னணியில ஜெயிச்ச ஒரே ஒரு தலைவர், அரசியல் தலைவராக இருந்து கொண்டவர். ஒரு ஆண் மகனுக்கு வீரமும் இருக்க வேண்டும், அதே சமயம் விவேகமே இருக்க வேண்டும். வீரமற்ற விவேகம் கோலத்தனமானது, விவேகமற்ற வீரம் மூடத்தனமானது என்று எடுத்துரைத்தவர் முத்துராமலிங்க தேவர். இந்த பூமியில் வாழ்ந்த வருடம் 55 ஆண்டுகள், பூமியில் வாழ்ந்த நாட்கள் 20,075, சிறைக்கு சென்ற நாட்கள் 4000 நாட்கள். அவரின் ஆன்மீக குரு சுவாமி விவேகானந்தர், அவரின் அரசியல் குரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆட்சிக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அதனை வாங்கி கொண்டு வாக்களிப்பவன் தமிழ்நாட்டின் தேசத்துறையை என்று எடுத்துரைத்தவர். வரலாற்றை படித்தால்தான் நாம் புதியதொரு வரலாற்றை படைக்க முடியும் என்பார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வரலாற்றை நிறைய படித்திருக்கின்றார். அதனால்தான் அவர் வரலாற்றை படைக்க முடியும். அவர் இறந்து 63 ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய புகழை, அவருடைய பெருமையை, அவருடைய வரலாற்றை நாம் பேசிக்கொண்டு வணங்கிக் கொண்டு வழிபட்டுக் கொண்டு இன்றைக்கு 118வது ஜெயந்தி விழாவை மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் முக்குளத்தோர் தேவர் சங்க தலைவர் அண்ணனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அவர் இந்த பகுதியில் 7 ஆண்டுகளாக இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார். எங்களை 5 ஆண்டுகளாக அழைப்புதல் கொடுத்து கூப்பிட்டு கொண்டிருக்கின்றார். நாங்களும் இந்த நிகழ்ச்சியில சிறப்பாக கலந்து கொண்டு போறோம். அவர் எங்களை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மதுரை ஏரிக்கரை பகுதி தலைவர் மூர்த்தி அவர்கள், செயலாளர் பன்னீர்செல்வன் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மதுரை மார்க்கெட் பகுதி நிர்வாகிகள், உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்பாக அமைய ஒத்துழைப்பாக இருந்த முக்குளத்தோர் தேவர் சங்க அமைப்புகள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எம் ரமணி அவர்கள் மகளிர் அணி அமைப்பாளர், தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு, அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவழைக்கின்றோம்.